ஆண்களை ஏமாற்றி மோசடி திருமணம், சிக்கிய இளம்பெண். திருமணத்திற்கு பெண் தேடும் இளைஞர்களே உஷார். வழக்கமாக பெண்களை ஏமாற்றி பல திருமணங்கள் செய்த மோசடி ஆண்களை பற்றித்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது அது போன்ற மோசடியில் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க சில பெண்களும் களத்தில் இறங்கிவிட்டார்களோ என்ற அதிர்ச்சியை இந்த செய்தி நமக்கு ஏற்படுத்துகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த கொத்தங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் அனீஷ் என்ற இளைஞர். இவர் கொத்தங்கோடு பஞ்சாயத்து கவுன்சிலராக இருந்து வருகிறார். மேட்ரிமோனி தளத்தில் தனது திருமணத்திற்காக கவுன்சிலர் அனீஷ் வரன் தேடிய நிலையில் அவரை மொபைல் போனில் ஒரு பெண் தொடர்பு கொண்டார். எர்ணாகுளம் மாவட்டம் காஞ்சிராமட்டம் என்ற பகுதியைச் சேர்ந்த ரேஷ்மா சந்திரசேகரன் என்ற 30 வயதான பெண் தனக்காக வரன் தேடி வருவதாகவும் ரேஷ்மாவில் மொபைல் போன் எண்ணை கவுன்சிலரிடம் கொடுத்து அவர் பேசுமாறு கூறியிருக்கிறார். இதையடுத்து ரேஷ்மாவை தொடர்பு கொண்டு கவுன்சிலர் அனீஷ் பேசியிருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் இருவரும் கோட்டயத்தில் உள்ள மால் ஒன்றில் நேரில் சந்தித்து பேசினர். அப்போது நான் ஒரு அனாதை, ஆசிரமத்தில் வளர்ந்தவள், எனக்கென உறவினர்கள் யாரும் இல்லை என்று கூறிய ரேஷ்மா பல துன்பங்களை வாழ்க்கையில் அனுபவித்து வருவதாக, அவர் மீது பரிதாபம் ஏற்படும் வகையில் பல விஷயங்களை அனீஷிடம் கூறியிருக்கிறார். இதை நம்பி அவர் மீது பரிதாபம் கொண்ட கவுன்சிலர் அனீஷ் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறியிருக்கிறார். இதற்கு சம்மதித்த ரேஷ்மா, எனது திருமணத்தில் கலந்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு உறவினர்கள் யாரும் இல்லை என்று கூறியதையும் கவுன்சிலர் அனீஷ் ஏற்றுக்கொண்டார். இவர்களின் திருமணம் இம்மாதம் கடந்த 6ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டது. இதற்கிடையே திருமணத்திற்கு முந்தைய நாள் வேம்பயம் பகுதியில் உள்ள கவுன்சிலரின் நண்பரின் வீட்டில் ரேஷ்மா தங்க வைக்கப்பட்டிருந்தார். அப்போது ரேஷ்மாவின் நடவடிக்கைகளில் கவுன்சிலரின் நண்பர் குடும்பத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மறுநாள் காலையில் திருமணத்திற்கான மேக்கப் செய்வதற்காக ரேஷ்மாவை அங்குள்ள பியூட்டி பார்லருக்கு அழைத்துச் சென்றனர். ரேஷ்மாவுக்கு உள்ளே மேக்கப் செய்து கொண்டிருந்த போது கவுன்சிலர் அனீஷ் மற்றும் அவரது நண்பர் ரேஷ்மாவின் கைப்பையை சோதனை செய்துள்ளனர். அப்போது அவருக்கு ஏற்கனவே சில முறை திருமணங்கள் ஆகியிருக்கும் ஆவணங்கள் அதற்குள் இருந்தன. அதிர்ச்சியடைந்த அவர்கள் ஆரியநாடு போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் ரேஷ்மா மேக்கப் முடிந்து வெளியில் வந்த போது அவரை கைது செய்தனர். பின்னர் போலீசார் ரேஷ்மாவிடம் விசாரணை நடத்தினர். இதில் ரேஷ்மா இதுவரை பல பேரை திருமணம் செய்து மோசடி செய்ததை ஒத்துக்கொண்டார். மேலும் அவருக்கு 45 நாட்களுக்கு முன்புதான் ஒரு திருமணம் நடந்தது என்றும், வருகிற ஜூலை மாதத்தில் திருவனந்தபுரத்தை சேர்ந்த வேறு ஒரு நபரை திருமணம் செய்ய அவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. தன் மீது இரக்கம் காட்டும் வகையில் பொய்யான கதைகளை கூறி இளைஞர்களை நம்ப வைத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு பிறகு அவர்களிடமிருந்து வாங்கிய நகைகள், துணிமணிகள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு பின்னர் பல குற்றச்சாட்டுக்களை கணவன் மீது தெரிவித்து திருமண உறவை முறித்துக் கொள்வதுதான் ரேஷ்மாவின் வழக்கமாக இருந்துள்ளது. இப்படி அவர் இதுவரை 10 வாலிபர்களை திருமணம் செய்து மோசடி செய்திருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. முதன்முறையாக 2014ஆம் ஆண்டு தனது 19வது வயதில் ரேஷ்மா முதல் திருமணம் செய்திருக்கிறார். அதன் பிறகு வரிசையாக பல வாலிபர்களை ஏமாற்றி திருமணம் செய்திருக்கிறார். இப்படி மோசடி திருமணம் செய்த வகையில் அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு இப்போது 2 வயதாகிறது. சினிமாவை மிஞ்சும் வகையில் இப்படி திருமண மோசடியில் ஈடுபட்ட ரேஷ்மாவின் வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரே ஆடி போய்விட்டனர். மேலும் இந்த திருமண மோசடி விவகாரங்களில் ரேஷ்மாவிற்கு உடந்தையாகவும் உதவியாகவும் இதுவரை செயல்பட்டவர்கள் யார் என்பது குறித்து கேரள போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் தின சேவல்.